வரவிருக்கும் தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் 30 சட்டசபை தொகுதிகள் மற்றும் 2 ராஜ்யசபா சீட்டுகள் தர வேண்டும் என ராகுல் பிடிவாதம் பிடிக்கும் நிலையில் 27 சட்டசபை தொகுதிகள் மற்றும் 2 ராஜ்யசபா இடங்கள் மட்டுமே தர முடியும் என ஸ்டாலின் உறுதியாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு 14 மாவட்டங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். உயிரிழக்கும் பறவைகளை வெறும் கையால் தொட்டு அப்புறப்படுத்தக்கூடாது. அதேபோல் காய்ச்சல் இருந்தால் அலட்சியம் காட்டாமல் டாக்டர்களிடம் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹரியானா மாநிலத்தில் 118 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயிலுடைய சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இது வெற்றிகரமாக நடந்துள்ளதாக ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றால் நிரந்தரமாக இயக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். இதன் மூலம் நாட்டின் எரிபொருள் மிச்சமாகும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். அமைச்சர் நேரு துறையில் நடந்த பணி நியமன முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை ஆதாரங்கள் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளதாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. துபாய் விமான நிலையத்திலிருந்து வழக்கமாக தினசரி 1200 விமானங்கள் இயக்கப்படும். இந்த நிலையில் இந்த விமான சேவை 20ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துபாயில் சிக்கி தவித்த 217 பேர்கள் நேற்று அதிகாலை சென்னை திரும்பினர். ஒரு கிலோ 3000 ரூபாய் என்ற விலையில் விற்று வந்த ஏலக்காய் கிலோவுக்கு 150 ரூபாய் சரிந்துள்ளது. இடுக்கி ஏலக்காய் சந்தையில் 1.50 லட்சம் கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் குறைந்துள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அரசு உலக நாடுகளிடம் வசூலித்த இறக்குமதி வரியை உடனே திருப்பித் தருமாறு அந்த நாட்டின் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் 12 லட்சம் கோடி ரூபாயை உடனே திரும்ப வழங்க வேண்டிய நிலை அமெரிக்க அரசுக்கு உருவாகியுள்ளது. இது அந்த நாட்டின் நிதி நிலைமையில் சிக்கலை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் தனது வான் பாதுகாப்பு கவசங்களை சவுதி அரேபியாவிற்கு பாகிஸ்தான் அனுப்பியுள்ளது. இதன் காரணமாக ஈரானுடன் எல்லையை பகிரும் பாகிஸ்தான் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. மறைந்த ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமினி மற்றும் மூத்த ராணுவ அதிகாரிகளை கண்காணிக்க இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாத் ஈரானின் போக்குவரத்து கேமராக்களை பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் 700 எண்ணெய் கப்பல்கள் தேக்கம். நேற்றைய விலை தங்கம் 1 கிராம் 15,465, வெள்ளி 1 கிராம் 315.